டோமர் பின்னால் லொஃப்ட் கன்வர்ஷன் கட்டியிருக்கிறோம். இந்த சைட்டில் உள்ள போல பாருங்கள். இந்த சைட்டுக்கு நாங்கள் போகமா இருந்தால் பாருங்கள் என்ன லெவலில் இருக்குண்டு. சரி, எவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட 70% வேலைகள் வந்து முடிஞ்சு பார்த்துட்டீங்க. வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, இல்லை இதே மாதிரியான வீடு உங்கள்கிட்ட இருக்கா, என்ன செய்கிறது ஏது செய்கிறேன்னு யோசிச்சுருக்கீங்களா? கவலையே விடுங்க. இதுதான் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய அமைப்பு மேல் டபுள் ஸ்டோரி, மேலுக்குரிய வேர்க்கல் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டுருக்குங்க. பின்னுக்கு வந்து ஃபுல்ல வீரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். டோமருக்குரிய சகல விதமான டைல்ஸ் ஃபினிஷிங் டச்சும் வந்து நடக்குது. அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னு இனிமேல் மேலே போய்க்க நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். இது வந்து பின்னுக்குரிய ரியர் எக்ஸ்டென்ஷன். அப்படியே இந்த சம ஹவுஸை பற்றி கிணறு கேட்டிருந்த நீங்கள் சம ஹவுஸில் எப்படி இருக்குன்னு இது வந்து 2.4 மீட்டர் ஹைட்டில் வந்து எடுத்து கட்டியிருக்கிறோம். பாருங்கள் சுற்றி வேற ஃபுல்லாக உள்ளுக்கெல்லாம் கான்கிரீட் ஃப்ளோர்கள் எல்லாமே போட்டு இங்கே பாருங்கள் வேலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு கீழே ஒரு பாத்ரூம் வந்து வரப்போகுது. ரைட், அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் கீழே பாத்ரூம், இவடத்து ஒரு சின்ன ஒரு ஜிம் ரூம் மாதிரி ஏரியா அங்களையும் பிரித்து இங்கேலையும் வந்து செய்திருக்குது. நாங்கள் இதுகள் எல்லாமே வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் இப்படியான தேவைகள் நிறைய இருக்குது. பார்ட்டி பண்ணுறாண்டாலும் சரி, ஒரு சம்மர் என்ஜாய் பண்ணுறாண்டாலும் சரி, ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுகள், ஒரு ஃபேமிலி வெட்டிங்கோ இல்லாட்டி சாமத்தியோட இன்னமே இருந்தாலும் இந்த இடங்களில் நீங்கள் சாப்பாடுகளோ இல்லாட்டி டொய்லெட் இதுகள் எல்லாமே இப்படியான வசதிகள் இருந்தால் எல்லாத்தையுமே அமைத்து கொள்ளலாம். சரியா? இது சம்மர் ஹவுஸ் கட்டுறதுன்றதை வந்து உண்மையிலேயே எல்லோருக்கும் உரிய கனவு. 100% ஒரு ஸ்டோரேஜாக இருக்கலாம். என்ன வேண்டாலும் அதை ப்ராப்பராக கட்டுங்க. இதை என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட சரிதானே. ஆனால் அந்த வித்தின் த லிமிட்டுக்குள்ளே வித்தின் த இதுக்குள்ளே நாங்கள் இதை கட்டி முடிச்சிருக்கிறோம். இது ரைட். இது பாருங்கள் அவ்வளோ ரெண்டும் கட்டியும் இந்த பெரிய கார்டன் இருக்குது. இது செய்து முடித்து வரைக்குள்ள வேறு லெவலில் வந்து இந்த வீடு இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ அப்படியே நாங்கள் சுற்றி மேலே போய் பார்க்க போகிறோம். சரியா? எப்படி இருக்குன்னு நான் பின்பக்கத்தால் பின்னால் ஏறி போகிறேன். ஃபுல் ஒர்க்குகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. இது பின்னுக்குள்ள ரியர் எக்ஸ்டென்ஷனுக்குரிய ஃப்ளோரில் நிற்கிறேன். பாருங்கள், இது பாத்ரூம் சைட்டுக்கு பாருங்கள். ஒர்க்குன்னு டீட்டெயிலாக பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சுது. கட்டஸில் இருந்து ஃபேஷியாவில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக செய்து முடித்து விட்டான். சரியா? அப்படி இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது இல்லை? அமைப்பு எல்லாமே செய்து முடிய வேறு லெவலில் இருக்கும். சரிதானே? டோமருக்குரிய ஒர்க்குகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். உள்ள டைல்ஸுகள், அந்த டைல்ஸில் அடிப்பதற்குரிய பட்டன்ஸ், அதுக்குரிய வேலைகள், அதேமாதிரி அந்த சைட்டுக்கும் வந்து லெட்டுகள் எல்லாமே வச்சு டீட்டெயிலோட வேலைகளை துரித கதியில் செய்து கொண்டிருக்காங்க. ஃபுல் ஃபேஷியாம் வந்து அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கட்டர்ஸும் வந்து எல்லாத்துக்குமே எல்லா இடமுமே ஃபிட் பண்ணியாச்சுது. நான் நிற்கிறது வந்து சிங்கிள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன், அதாவது டபுள் ஸ்டோரி இதுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறேன். இந்த இடத்துக்கு ஏன் பண்ணலான்னு சொன்னால் இங்கே வர இது வந்து பின் பெட்ரூமின் அந்த விண்டோன்ற ஹைட்டோட நாங்கள் அதிண்ட சுவரை வந்து கட்டி மேக்ஸிமம் இதில் எடுத்து கொடுத்துருப்போம். சரியா? ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துல எங்களுடைய பேனர் வந்து எங்களுடைய கம்பெனியோட பேனர், எங்களுடைய நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறோம்ன்ற டீட்டெயில் வந்து தொலைபேசி இலக்கங்களோட சகல விதமான டீட்டெயில் முன்னுக்கு காட்டியிருப்போம். அதுகளை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வா, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலில் எட்ஜஸை பாருங்கள். இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து கூடுதலாக வந்து சீமெண்ட் கழுதுகள் வச்சு தான் எல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒன் ஆஃப் த நியூ பியூட்டிஃபுல் சிஸ்டம். இதான் முன்னுக்குள்ள அமைப்பு. 2 வீலக்ஸ் வந்து போட்டிருக்கோம் முன்னுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபிக்ஸ்டு வீலக்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வருகுது. இதான் அந்த வீலக்ஸ் விண்டோக்கள். CK02 மற்றது MK06ன்னு சொல்லி சொல்கிறது. ரைட், அதுக்குரிய அமைப்புகள், அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்த வண்ணம் உள்ளன. மற்ற இந்த இடத்துல தான் பாய்லர் அண்ட் ஃப்ளூ வந்து வரப்போகுது இந்த சைட்டுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துருப்போம். தெரிவு செய்ய வேணும்ன்ற விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கூடுதலாக என்ன காரணம் சொன்னால் ஒன்று குவாலிட்டி கம் வித் பேக்கேஜ்னு சொல்லுவேன். வேலையில் டீட்டெயில் பார்க்க தெரியும். மற்ற ரெண்டாவது வந்து டைம் ஃப்ரேம். அதான் மெயின் முதலாவது காரணம் சொல்லுவேன், டைம் ஃப்ரேம். அடுத்து அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு பிளானிங் தந்திருந்தால் அதை நாங்கள் பார்த்து
அவங்க போடைக்குள்ள அந்த டைமில் இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிக்க நிறைய பிளான் சேஞ்ச் ஆகும். அவர்களுடைய கனவில்லத்தை வந்து எங்களோட சேர்ந்து நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் இன்னும் மாதிரி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுவோம். அதை விட எங்களுடைய பிஸ்னஸ் கான்டாக்டில் வந்து ஆல்ரெடி ஆர்கிடெக்சர் இருக்கிறபடியால் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து மேக்ஸிமம் எடுத்து தான் நாங்கள் யோசிப்போம். ஒழிய அதை குறைச்சி செய்கிறதுக்கானது எங்களை தொடர்பு கொண்டீங்களா இருந்தால் எங்களுடைய கம்பெனிகளை சகலவிதமான செயல்பாடுகளும் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுடைய கனவு இல்லத்தை மிக மிக அதிகூர்ண நுட்பத்தோடையும் அதிகூர்ண தரத்தோடையும் உங்களோட வீடுகளை குறைந்த கால பகுதிக்குள்ளே அமைத்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு ஸ்தாபனம் எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய எமது நிறுவனம். பிரித்தானியா பூராகவும் வீடுகளை புதிதாக கட்டியும் புனரமைத்தும் வருகின்றது. அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கமர்ஷியலாக இருந்தாலும் சரி. ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். 075 08 64 78 64. இது பாருங்கள், இந்த மாதிரி ஆன வீடு இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. இதே மாதிரியே கட்டலாம், இதை விட வேறு மாதிரியும் கட்டலாம். ஸோ ஓகே, வாங்க இப்போ மேலே போய் பார்ப்போம். இங்கே பார்த்து கொண்டிருக்கிற படம் பாருங்கள், டோமர் பின்னால் லொஃப்ட் கன்வர்ஷன் கட்டியிருக்கிறோம். இந்த சைட்டில் உள்ள போல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து கூடுதலாக வந்து டிம்பரில் அடித்து டைல்ஸ் போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூடுதலான இப்படியான வேலைகள் செய்கிறார்கள் வந்து குறைவு. ரைட், இப்படி எடுக்க மேக்ஸிமம் இதனுடைய வீட்டினுடைய அதே போல் வந்து ஒரிஜினல் போல் வந்து இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி சைட்டுக்குள்ள ரூஃப் வந்து இதுதான் பிளானிங் பெர்மிஷனின் பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைமை. ஆனால் அதோட மேலே வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எனிவே இதுதான் இந்த லொஃப்டினுடைய இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற லொஃப்டினுடைய வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கள். அப்படியே நாங்கள் இந்த சைட்டுக்கு நாங்கள் போகமா இருந்தால் பாருங்கள் என்ன லெவலில் இருக்குண்டு. ரைட், சூப்பராக இருக்குதுண்ணே. ஆல் த வே லோங்க மேக்ஸிமம் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பாருங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட 70% வேலைகள் வந்து முடிந்து விட்டதை. இனி பிளம்பிங், எலக்ட்ரிசிட்டி இதோட முடிக்கிறதான் இதனுடைய அமைப்பு. இதுதான் இந்த வீட்டினுடைய ரூஃபின் கலர், ரூஃபின் அமைப்பு. இதே மாதிரி ஆனால் அமைப்புள்ள வீடுகள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டினுடைய ஷேப்புகளுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் செய்து கொள்ளலாம். பார்த்துட்டீங்க, வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? இல்லை இதே மாதிரியான வீடு உங்கள்கிட்ட இருக்கா? என்ன செய்கிறது, எது செய்கிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே விடுங்க, கவலையே வேண்டாம். இருக்கவே இருக்கிறோம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய எமது நிறுவனம் பிரித்தானியா பூராகவும் வீடுகளை புதிதாக கட்டியும் புனரமைத்து நாங்கள் தருகின்றோம். மிக 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 குறைந்த கால பகுதிக்குள்ளே கூடின ப்ரீமியம் குவாலிட்டி. எவ்ரி பில்டிங்குக்கு என்னென்ன சொல்யூஷன் தேவையோ அந்தந்த சொல்யூஷனோடு நாங்கள் உங்களுக்கு அதை முடித்து உங்களோட கையில் மிக குறைந்த கால பகுதியில் தருவோம். கூடின தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு தான் நாங்கள் இந்த வீடுகளை புனரமைத்தும் நிர்மாணித்தும் வருகின்றோம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். 075 08 64 78 64. நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை நான் இதில் முடித்து மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் மிக மிக முக்கியமான தகவல்கள் நிறைய டீட்டெயிலோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். மறந்துடாமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள்.